ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகரினுடைய வழிபாட்டை பற்றிய தகவலை பற்றி. ஒவ்வொரு கடவுளையும் எப்படி வணங்கணும் அப்படிங்கிற முறையை பல பதிவுகளில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் ஒரு சிலருக்கு இந்தந்த தெய்வத்துக்கு உரிய நாள் என்ன, விரதம் என்ன, என்ன மலர் சாத்தணும், என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி வழிபாடு பண்ணணும், இதை எங்களுக்கு தெளிவான ஒரு பதிவாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த பதிவை தொடர்ந்து ஒவ்வொரு தெய்வத்தையும் எப்படி வணங்கணும், அந்த தெய்வத்துக்கான வழிபாட்டு முறை என்ன, அந்த தெய்வத்துக்கான மந்திரம், இப்படி எல்லா தகவலையும் ஒவ்வொரு தெய்வத்துக்குமாக அனைத்து தெய்வ வழிபாட்டு தகவலாக அது தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ முதல்ல நம்ம யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல அப்படின்னாலே விநாயகர் தானே. ஏன்னா விநாயகர் தான் மூத்தவர், அவருக்கு தான் நம்ம எல்லா வழிபாடும் முதல்ல பண்ணுறோம். மூலாதார மூர்த்தி அப்படிங்கிற பெயர் எடுத்தவர் விநாயக பெருமான். அதனால் அந்த விநாயக பெருமானுடைய வழிபாட்டிலிருந்து இன்னைக்கு நாம் இந்த பதிவை துவங்கலாம். விநாயகருடைய வழிபாடு எளிமையான வழிபாடு தான், இனிமையான வழிபாடு. எதை செஞ்சாலும் முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டு தான் செய்யணும். கடிதம் எழுதுறதா இருந்தாலும், மளிகை கடைக்கு ஒரு லிஸ்ட்டு போடுறதா இருந்தாலும், கல்யாணமாக காது குத்தா எதுவாக இருந்தாலும் பிள்ளையார் இல்லாமல் அந்த விசேஷம் கிடையாது. அதனால் விநாயகருடைய வழிபாடு வெற்றியை தரக்கூடிய வழிபாடு. வி அப்படின்னா விசேஷமான அப்படின்னு அர்த்தம். நாயகர் அப்படின்னா தலைமையானவர் அப்படின்னு அர்த்தம். விசேஷமான தலைமைத்துவம் படைத்தவர் விநாயகர். வி அப்படின்னா இல்லை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. தனக்கு மேல் நாயகர் இல்லாதவர் விநாயகர். அந்த விநாயக பெருமானுடைய வழிபாட்டில் முதல்ல என்னென்ன மாதிரி விக்கிரகங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாத்துலேயும் பிள்ளையாரை வச்சுக்கலாங்க. மஞ்சளில் பிள்ளையார் வைக்கலாம், சந்தனத்தில் பிள்ளையார் வைக்கலாம், மாக்கல்ல பிள்ளையார் வைக்கலாம், அதுக்கப்புறமா தங்கம், வெள்ளி, முத்து, பவழம், இந்த மாதிரி நவரத்தினங்களில் வைக்கலாம். கருங்கல், அத்தி மரத்தினுடைய வேர், சந்தன மரத்தினுடைய வேர், வெள்ளருக்கம் வேறு, இதுலேயும் பிள்ளையார் பண்ணலாம். வெள்ளைக்கட்டி அதையும் வச்சு நீங்கள் பிள்ளையாராக வழிபாடு பண்ணலாம். எல்லாம் சொன்னீங்களேம்மா, சாணத்தை விட்டுட்டீங்களேம்மா, சாணத்திலேயும் நம்ம பிள்ளையாரை வச்சு வழிபாடு பண்ணலாம். சாணத்தில் மட்டும் இல்லைங்க, பூரண கும்பத்திலையும் அவரை வச்சுக்கலாம், சுதையில் வச்சுக்கலாம், படமாக வச்சுக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் விநாயக பெருமானை வச்சு நாம் வழிபாடு பண்ணலாம். ஆக விநாயக பெருமான் இது அனைத்தின் ரூபமாகவும் இருந்து நமக்கு அருள் புரியக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதில் எதை வைத்து வேண்டுமானாலும் நாம வழிபாடு செய்து கொள்ளலாம். அது அனைத்தும் நமக்கு நன்மை தருகிற வழிபாடுகளே. சரி, என்ன நாளில் நாம் இந்த விநாயகரை கும்பிடலாம்? இவருக்கான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாளும் பிள்ளையாரை கும்பிடணும். ஏன்னா எல்லா நாளும் நமக்கு வெற்றி வேணுமே, அப்போ விநாயகரை கும்பிட்டு தானே ஆகணும். விசேஷமாக என்றைக்குமா கும்பிடலான்னா, வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு மிக விசேஷமான தினம். அதை தவிர்த்து சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு நாள் ரொம்ப விசேஷம். அதிலேயும் தேய்பிறை வரக்கூடிய சதுர்த்தி மிக மிக விசேஷமானது விநாயக பெருமானுக்கு. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு நாம் சொல்லி வழிபடக்கூடிய நாள் மிக விசேஷமானது. அதனால் இந்த நாட்கள் எல்லாம் விநாயக பெருமானை வணங்க விசேஷமான நாட்கள். இவருக்கான நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமைதாங்க. எல்லாமே இவருக்கு பிடிக்கும். பால், பழம், அப்பம், பொரி, அவல், கடலை, அதுக்கப்புறமா சர்க்கரை பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை, எல்லா விதமான பழ வர்க்கங்கள், கரும்பு, தேன், இப்படி விநாயகருக்கு எது வேணாலும் நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். ஏன்னா இவர் ஒரு குழந்தை மாதிரி எல்லாமே விருப்பமோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான மூர்த்தி. அதனால் நைவேத்தியத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். பொட்டுக்கடலை இருக்குது, கொஞ்சம் சர்க்கரை வச்சோமா, அதோடு சேர்த்து விநாயக பெருமானை நம்ம கும்பிட்டோமா அப்படின்னாலும் நாம் வழிபாடு பண்ணலாம். பெரிய இலை போட்டு நிறைய படையல் போட்டு கும்பிடலாமா அப்படின்னாலும் நாம் கும்பிடலாம். அதனால் நெய்வேத்தியமாக இந்த பொருட்கள் எல்லாம் வச்சோம்னா ரொம்ப மகிழ்ச்சியாக விநாயக பெருமான் ஏற்றுக்குவார். இவருக்கான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் காம் கணேசாய நமக அப்படிங்கிறது நல்ல அருமையான பலன் தருகின்ற மந்திரம். இது தவிர விநாயகர் அகவல், ஔவையார் இதைத்தான் பாராயணம் பண்ணி விநாயகரின் அருளை பெற்றார் அப்படிங்கிற வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால் விநாயகர் அகவல் கேட்டதை கேட்ட வண்ணம் தரக்கூடிய பலனை நமக்கு தரும். ரொம்ப சிறப்புக்குரியது விநாயகர் அகவல். எளிமையான தமிழில் தான் ஔவையார் பாடியிருக்கிறார். சீதக்கலவை செந்தாமரை பொற்பாத சிலம்பு பல இசை பாட அப்படின்னு அழகாக நம்ம பேச்சு தமிழ்லேயே தான் விநாயகரை பற்றி பாடியிருக்கிறாரு. ரொம்ப கஷ்டமான தமிழெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய தத்துவங்களை உள்ளடக்கி பாடியது இந்த அற்புதமான விநாயகர் அகவல். இதை நம்ம பாராயணம் பண்ணலாம்.
குழந்தைக்கே நீங்கள் வந்து விநாயகரை பற்றின பாடல்கள் சொல்லி கொடுக்கலாம். ஒரு 1.5 வயசு 2 வயசு ஆயிடுச்சு குழந்தைக்கு அப்படின்னா, பாலும் தெளித்தேனும் பாகம் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா அப்படின்னு விநாயக பெருமான வணங்கு அப்படின்னு குழந்தைக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். எந்த ஒரு பதிகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் முதல்ல வர்றது விநாயகர் காப்பு தான். அதனால் எல்லாத்துலேயும் அந்த முதல்ல துவங்கக்கூடிய விநாயகர் காப்பை நம்ம பாராயணம் பண்ணலாம், விநாயக பெருமான வழிபாடு பண்ணலாம். விநாயகருக்கு நாமாவலிகள் இருக்கு, அஷ்டோத்திரங்கள் இருக்கு. இதில் எது நமக்கு தெரியுதோ அதை சொல்லி நாம் வழிபாடு பண்ணலாம். போற்றிகள் நிறைய இருக்கு, அந்த போற்றிகளையும் நாம் சொல்லலாம். இவ்வளோ மந்திரங்கள் இருக்கு. எளிமையான மந்திரம் ஓம் காம் கணேசாய நமக. அதை சொன்னோம்னாலே போதும், விநாயக பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த விநாயக பெருமான வழிபடுறதுக்கான விரத நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷம். அதில் தேய்பிற வளர்ப்பிற பார்த்துக்கோங்க. 2மே இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் 2மே இருக்கலாம். குமார சஷ்டி அப்படிங்கிற ஒரு விரத நாள் இவருக்கு உண்டு. சங்கடஹர சதுர்த்தி இல்லாத ஆவணி மாத சதுர்த்தி வருது இல்லையா, விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுறோம்ல பெருசா, அந்த ஆவணி சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ண செவ்வாய் பிள்ளையார் அப்படின்னு கும்பிடுவோம். அந்த செவ்வாய் பிள்ளையார் கும்பிட்றப்ப அன்னைக்கு விரதமாக இருந்து வழிபடணும், அந்த நாள் விசேஷமானது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயக பெருமானை நினச்சி நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம். இத்தனை நாட்களும் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாட்களாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அவரை அர்ச்சிக்கிறதுக்கு நமக்கு மலர்கள், என்ன மலர்கள் ரொம்ப பிடிச்சது அருகம்புல் தான். அருகை எடுத்து அவர் அருகே சென்று அர்ச்சனை பண்ணினோம்னா நம்ம கேட்டதெல்லாம் தருவார். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி வேரூன்றிய ஒரு வாழ்க்கையை நமக்கு நிச்சயமாக தரக்கூடியது இந்த அருகம்புல் அர்ச்சனை. அதனால் விநாயகருக்கு பிடிச்சமானது அருகம்புல். அடுத்து எருக்க மலர், அது வெள்ளருக்கா இருந்தாலும் சரி, நிறமுள்ள வெறுக்க மலராக இருந்தாலும் சரி, ரொம்ப விசேஷமானது விநாயகருக்கு எருக்கம்பூ. அந்த எருக்கம்பூ நம்ம சாத்தி வழிபாடு பண்ணலாம். இது தவிர விநாயகருக்கு ரோஜா, செம்பருத்தி, முல்லை, இந்த மாதிரி வாசனை மலர்கள் எதுனாலும் நம்ம போட்டு வழிபாடு பண்ணிக்கலாம். விநாயகருடைய வழிபாட்டில் ஒரு சிறப்பான வழிபாடு இருக்கு. வாய்ப்பிருந்து அதை செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலனை தரும். அது என்ன ரொம்ப கஷ்டமான வழிபாடா அப்படின்னா, பொருள்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து நம்ம தாராளமாக வச்சு வழிபாடு பண்ணலாம். 21 இலைகள், 21 மலர்கள், 21 முறை மந்திரங்களை சொல்லி நாம் வந்து விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணணும். அந்த 21 இலை மலரோடு சேர்த்து அருகம்புல்லையும் சின்ன சின்னதாக ஒரு 21 கட்டு கட்டி வச்சுக்கிட்டு, அந்த அருகம்புல்லை கட்டுனா பெருசாக இப்படி இல்லை, ஒரு 10 இனுக்கு எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு கட்டாக கட்டி வச்சுக்கணும். 21 கட்டு வச்சுக்கணும். இது அருகம்புல், இது 3ஐயும் வச்சு 21 முறை மந்திரம் சொல்லி விநாயக பெருமான வழிபாடு பண்ணோம், அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நினைத்ததை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தன்மையை அந்த விநாயகர் வந்து அருள்வார். அது என்னென்ன மலர், என்னென்ன இலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். இந்த கேட்குற பல பேர் எங்களுக்கு இது கிடைக்காதே, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோமே, எங்களுக்கு இந்த இலை கிடைக்காது, இந்த பூ கிடைக்காது அப்படின்னா இதில் ஒரு 5 கிடைக்குதா பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் இவ்வளவும் கிடைச்சி செய்கிறது ரொம்ப விசேஷம். இதில் என்ன கிடைக்குதோ அதை வச்சும் நாம் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது என்ன மலர்கள், என்ன இலைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 21 மலர்கள்: புன்னை மலர், மந்தாரை மலர், சம்பங்கி மலர், மகிழ மலர், பாதிரி மலர், அரளிப்பூ, ஊமத்தம்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தாழம்பூ, கொன்றைப்பூ, செங்கழு நீர் மலர், செவ்வரளிப்பூ, வில்வமலர், குருந்த மலர், ஜாதிமல்லி மலர், பவழமல்லி மலர், மாதுளைப்பூ, கண்டங்கத்திரிப்பூ, எருக்கம்பூ, தும்பைப்பூ. 21 வகையான இலைகள். பருகதி என்று சொல்லக்கூடிய கிளா மரத்தினுடைய இலை, அருக்கு இலை, ஊமத்த இலை, வில்வ இலை, துளசி இலை, இலந்த இலை, நாயுருவி இலை, தங்க அரளி செடியின் இலை, மாவிலை, விஷ்ணு கிரந்தி, நொச்சி இலை, மருவு, மாதுளை இலை, ஜாதிக்காய் இலை, வன்னி இலை, நுணா இலை, தேவதாரு இலை, எருக்க இலை, அரசமர இலை, மாசி இலை, நாரி சங்கை இலை. இதில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கிடைக்கிறத அர்ச்சனை பண்ணலாம். சில நேரங்களில் விநாயகர் சதுர்த்தி அப்போ இந்த இலைகள் எல்லாமே, மலர்கள் எல்லாமே விற்பாங்க. ஒரு சில
சில இடங்கள்ல கிடைக்கும். அதை வாங்கி எல்லாரும் அர்ச்சனை பண்ணுவாங்க. எங்களுக்கு இது கிடைக்குதுங்க அப்படின்னா பண்ணுங்க, கிடைக்கல அப்படின்னா என்னென்ன இதில் கிடைக்குதோ அதை நாம் அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னொரு சிறப்பான வழிபாடும் இருக்குங்க, சிதறுகாய் வழிபாடு. விநாயக பெருமானுக்கு உரிய வழிபாட்டில் இது ரொம்ப முக்கியமானது. விநாயக பெருமானுக்கு நீங்கள் எந்த காரியம் துவங்கினாலும், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு வெளிநாட்டு பயணமே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் நம்ம தெருக்கோடியில் ஒரு பிள்ளையார் கண்டிப்பாக இருப்பார். அதனால் அந்த பிள்ளையார்கிட்ட போயிட்டு ஒரு சிதறுகா உடைச்சிட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா என்ன விக்னங்களாக இருந்தாலும் அதை தீர்த்து விநாயகர் வெற்றிக்கான வழியை நிச்சயமாக தருவார். அதனால் சுபகாரியங்களை எது துவங்கினாலும் கண்டிப்பான முறையில் சிதறுகாய் அப்படிங்கிறத மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சிதறுகாய் உடைச்சிட்டு அப்படியே ரோட்டில் போட்டுட்டு வந்துடக்கூடாது. அதை எடுத்து ஓரமாக போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதையும் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இவருக்கு விசேஷமான கோயில் அப்படின்னா தெருவுக்கு தெரு இருக்குது. ஆத்தங்கரை, அரச மரம், அதுக்கப்புறமா எல்லா முக்குக்கும் பிள்ளையார் இருப்பார், எல்லா கோவில்லையும் இருப்பார். ஆனால் இவருக்குன்னு விசேஷமான 6 படை கோவில் அப்படின்னு இருக்குது. நான் அதை பற்றி ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கிறதுனால இப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை. அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். விநாயகரின் அறுபடை வீடுகள் அப்படின்ற ஒரு தலைப்பிலேயே அதை நான் சொல்லியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்து விநாயகரின் சிறப்பான அந்த படை வீடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ விநாயகரை பற்றி ஓரளவுக்கு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். விநாயகருடைய இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளுகிற போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு முழுமையான வழிபாடாக அமையும். இது போல ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உண்டானது, முருகனுக்கு, காளிக்கு, சிவனுக்கு, பெருமாளுக்குன்னு வரிசையாக ஒவ்வொருத்தரை பற்றின தகவலும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நல்ல தகவல்களை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த பதிவுகளை கேட்குறதோடு நில்லாமல் உற்றார் உறவினர் நண்பர்கள்னு எல்லாருக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.